10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ எப்படி எழுதுனா மார்க் போடுவாங்க அப்படிங்கிற ப்ரெசன்டேஷனே நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதுக்காக வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா எப்படி எழுதுனா மார்க் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட்ஸ் வந்து இப்படி ஒரு பேப்பர் இருக்குமா. ஸோ அதில் நீங்கள் பார்ட் 1 போட்டு இதில் இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா மார்ஜின் போட்டு ஸோ ஆல்ரெடி ஒரு மார்ஜின் இப்படி கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்ட்ரா மார்ஜின். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஏ அப்படி போட்டு எழுதணும், செகண்ட் ஒன் பி எழுதணும், அப்படி எழுதிடுவீங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸ் செக்ஷன் வருவீங்க. ஸோ தெரிஞ்ச கொஸ்டின்ஸு உங்களுக்கு பல 18 கொஸ்டின் இருக்குண்ணா. ஸோ இப்போ 10 கொஸ்டின் இருக்கா. ஸோ 10ல் உங்களுக்கு ஒரு 4 தெரியும்னா ஃபஸ்ட்டு 4ஐயும் எழுதுங்க. தெரிஞ்ச கொஸ்டின்ஸை க்ளீனாக எழுதுங்க. ஒரு 2-3 பக்கத்துக்கு இங்கே ஒரு 2 எழுதுவீங்களா, அடுத்த பேஜில் அதே மாதிரி ஒரு 2 எழுதுவீங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன எழுதணும் அப்படின்னா தெரியாத கொஸ்டின்ஸு. ஸோ அதை லாஸ்ட்டாக எழுதலாம். ஓகே, 3 மார்க் போயிருங்க. 3 மார்க்கில் அதேமாதிரி தெரிஞ்ச கொஸ்டின்ஸு. ஸோ ஒரு பேப்பர் கண்டு எழுதுவீங்க. ஸோ அப்படி எழுதிவாங்க. ஸோ 3 மார்க்கில் 5 மார்க் தான் உங்களுக்கு உண்டு பார்த்தீங்களா. ஸோ 5 மார்க்கில் தெரிஞ்ச கொஸ்டின்ஸு. தெரியாத கொஸ்டின்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, தெரியாத கொஸ்டின்ஸுக்கு ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஒரு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். படிக்க முடியல அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸை வந்து கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்காங்க. இப்போ காந்தியன் மூமெண்ட்னா ஃபுல்லாக படிக்க முடியாது ப்ரோ, இது வரைக்கும் படிக்கவே இல்லை, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா முடியாது. ஸோ அந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுட்டு அதில் அந்த கான்செப்டை வச்சு ஒரு 1.5 பக்கத்துக்கு ஒரு 2 பக்கம் எழுதுனீங்க அப்படின்னா வந்தீங்களேன் அட்டன் பண்ணி நீங்கள் கதை அடித்தாலே மார்க் உண்டு உண்மையை சொல்லப்போனால். பட் ஃபுல் மார்க்ஸ் போடுவாங்கன்னா போட மாட்டாங்க. ஒரு 4 மார்க்ஸ் போடுவாங்க, இல்லை ஒரு 3.5 மார்க்ஸ் போடுவாங்க. ஸோ எந்த கொஸ்டினுமே விட்றாதாங்க 5 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு. 2 மார்க்கில் கூட கதை அடித்தா சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான் போடுறதுக்கு. 5 மார்க்கில் கன்ஃபார்மாக மார்க் போடுவாங்க, ஸ்கிப் பண்ணுறாதாங்க. ஓகே, ஸோ ஓகே, அடுத்து 8 மார்க்ஸ் அதே மாதிரி தான். ஸோ சப்போஸ் 8 மார்க்கு தப்பாக அவனுக்கு படிக்காது வந்துட்டு அப்படின்னா அதோட கான்செப்டை எழுதி அதை ஒரு 2-3 பக்கத்துக்கு எழுதி விட்ருங்க. பட் உங்கள் கதையை அடிச்சிடாதாங்க, அந்த கதைக்கு ரிலேட்டடாக வந்து அடிங்க. கன்ஃபார்மாக மார்க்ஸ் போடுவாங்க. ஸோ கன்ஃபார்மாக வந்து எப்படி படிக்காமே போனாலும் 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் படிக்காமே போனாலும் ஒரு 50+ மார்க் எடுக்கலாம். ஸோ முக்கியமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஸ்கூட்டியும் ஸ்கிப் பண்ணாதாங்க. தெரியலன்னு சொல்லிட்டு விட்றாதாங்க, அட்டன் பண்ணி வைங்க, மார்க் போடுவாங்க. ஓகே, ஸோ தெரியல வேண்டாம்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாதாங்க. நீங்கள் அட்டன் பண்ணால் 1/2 மார்க் போட்டாலும் நல்லது தானே. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வரதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1/2 மார்க் போட்டாலும் நீங்கள் 5 கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிங்கன்னா 2.5 மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுல்ல. ஸோ அதனால் எதையும் விட்டுறதாங்க, எல்லாம் எழுதுங்க. ஆல் த பெஸ்ட்டு. நாளைக்கு காலையில் எக்ஸாம் எல்லாம் எழுதுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் எல்லாமே போட்டுருக்கிறோம். ஸோ இருக்க போய் பார்த்துட்டு வேஸ்ட் பண்ணிக்காங்க. ஓகே, நல்லா எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். 2025-26 10th ஸ்டாண்டர்ட் பேட்ச்.